டாஸ்மாகிற்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி தடை. அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி கண்டனம். டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு என்ற புகாருக்கு மூல வழக்கு எங்கே என உச்சநீதிமன்றம் கேள்வி. நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையில் அமலாக்கத்துறை செயல்படுவதாகவும் தலைமை நீதிபதி காட்டம். அமலாக்கத்துறை மீது தமிழ்நாடு அரசு வைத்த குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. டாஸ்மாக் வழக்கின் உத்தரவு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ விளக்கம். டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் வரவேற்பு. அமலாக்கத்துறையின் அத்துமீறலுக்கு பாடம் புகட்டப்பட்டுள்ளதாக கருத்து. காவிரியில் ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு ஆணை. ஜூலை மாதத்திற்கான 31.24 டிஎம்சி நீரை திறக்கவும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அரக்கோணத்தில் இருந்து கார்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. சென்னை பெங்களூரு வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிப்பு. துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் விதிக்கப்பட்ட இடைக்கால தடைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு. உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் கண்டனம். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல். வலைகள், ஜிபிஎஸ் கருவிகளை பறித்து சென்றதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. குன்னூரில் நாளை தொடங்குகிறது 65வது பழ கண்காட்சி. 4 டன் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. கொடைக்கானலில் முதல் முறையாக அரங்கேறிய காற்றாடிகளை பறக்கவிடும் நிகழ்ச்சி. 40 வண்ணங்களில் பறந்த பல வகையான காற்றாடிகளை கண்டு களித்த சுற்றுலா பயணிகள். தமிழ்நாட்டில் 5,52,000 நீர்வாழ் பறவைகள் உள்ளன. மார்ச் மாதம் நடைபெற்ற கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட்டது வனத்துறை. கோவை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா விதைகள் பறிமுதல். பாங்காக்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக விமானத்தில் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிப்பு. கண்டதேவி கோவில் குறித்த நூலை வெளியிட தேவக்கோட்டை பகுதி மக்கள் எதிர்ப்பு. நூலை வெளியிடாமலேயே புறப்பட்டு சென்றார் ஆளுநர் ரவி. என் ரத்த நாளங்களில் பாய்வது ரத்தம் அல்ல, கொதிக்கும் குங்குமம் என பிரதமர் மோடி ஆவேசம். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என்றும் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேச்சு. வெற்று பேச்சுகளை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ராகுல் காந்தி கண்டனம். கேமரா முன் தோன்றும் போது மட்டும் உங்கள் ரத்தம் ஏன் கொதிக்கிறது என்றும் கேள்வி. பாலிவுட் நடிகர் சல்மான் கானின் வீட்டிற்குள் 2 முறை நுழைய முயன்ற மர்ம நபர்கள். பெண் உட்பட 2 பேரை கைது செய்து மும்பை போலீசார் விசாரணை. கனமழையால் வடக்கு சிக்கிமில் பல இடங்களில் நிலச்சரிவு. காங்டாங் நோக்கி சென்ற வாகனம் நிலச்சரிவில் சிக்கியதால் பரபரப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் பங்கேற்கும் 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் கவனம் ஈர்த்த இளம் வீரர் சூரியவன்ஷி தேர்வு. டாஸ்மாகிற்கு எதிரான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பினை சிதைக்கும் வகையில் செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளுக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தன. இந்த மனு தலைமை நீதிபதி B.R. கவாய் மற்றும் நீதிபதி A.G. மாசி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் மற்றும் முகுல் ரோத்தகி மதுபான கடைகளில் தனிப்பட்ட நபர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பாக 2017 முதல் பதிவான 41 வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து வரும் நிலையில் திடீரென அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமையகத்தில் நுழைந்து சோதனை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் தொலைபேசிகள் மற்றும் சாதனங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அனைத்து தகவல்களையும் எடுத்திருப்பது தனிநபர் உரிமை மீறல் என்றும் வாதிட்டனர். இந்த மனு குறித்து பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கும் தடை விதித்தார்கள். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்த தலைமை நீதிபதி B.R. கவாய், ஒரு தனிநபர் செய்த குற்றத்திற்காக ஒரு நிறுவனம் மீது எப்படி குற்றவியல் வழக்கு தொடரலாம் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். அப்போது வாதிட்ட ஒன்றிய அரசு வழக்கறிஞர் இது 1000 கோடி ரூபாய் மோசடி வழக்கு என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேவையில்லாமல் ஏன் அமலாக்கத்துறை அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அப்படியென்றால் எந்த மூல வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது என்றும் தலைமை நீதிபதி B.R. கவாய் வினவினார். இதற்கு பதிலளிக்க ஒன்றிய அரசு வழக்கறிஞர் முயன்றபோது குறுக்கிட்டு பேசிய தலைமை நீதிபதி, அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை சிதைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு டாஸ்மாக் வழக்கின் மீதான விசாரணை கோடை விடுமுறைக்கு பின் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை மீது தமிழ்நாடு அரசு வைத்த குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார். இடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த இடியோடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. இந்திய முழுமைக்கமான ஒரு தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். முதல் முறையாக உச்சநீதிமன்றம் நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக நடக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது இந்திய முழுமைக்குமான எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துமாக நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் அதிகமாக இடி நடவடிக்கைகள் இருக்கிறது என்றால் தமிழகத்தில் 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலை ஒட்டியான சோதனைகள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மக்கள் அறிவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களிலும் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகிறது என்றால் அங்கே நடவடிக்கைகள் பாயும். டெல்லியில் தேர்தலுக்கு ஒட்டி இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தன. உச்சநீதிமன்றம் இப்போது இது உன்னிப்பாக கவனித்து அரசியல் ரீதியாக இடி செயல்படுகிறது என்பதை முதல் முறையாக கருத்தாக பதிவு செய்தது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எப்படியாவது இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் இடியின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்தி வருவதும், பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை பதித்து மட்டுமல்ல, ஈடியினுடைய
அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறது அமலாக்கத்துறை என்பதையும் பதிவு செய்திருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் தீர்ப்புகள் வந்த பிறகும் தன்னை ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இதை பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் 41 ஊழியர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் நிர்வாகத்தை திறமையாக செய்ய வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளும் எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அமலாக்கத்துறைக்கு எப்படி இந்த ஜூரிசெக்ஷன் வந்தது என்பது மிகப்பெரிய கேள்வி. அதைத்தான் இன்று உச்சநீதிமன்றம் நீதியின் பரிபாலனத்தை நிலைநாட்டி இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை முழுமனதோடு நாங்கள் வரவேற்கிறோம். அமலாக்கத்துறை பாஜக ஆட்சியாளர்களால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அரசியல் பகைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையை பாஜக ஒன்றிய அரசு ஏவுகிறது என்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இடைக்கால தடை உணர்த்துகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது மட்டுமின்றி தமிழக அரசின் மீதே களங்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் அமலாக்கத்துறை அண்மை காலமாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்தியது. ஒரு தனிநபருக்கு எதிரான குற்றச்சாட்டு என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதும் தமிழக அரசின் மீதும் களங்கத்தை ஏற்படுத்துவதாக அது அமைந்திருந்தது. இப்போது தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த இடைக்கால தீர்ப்பு அல்லது தடை ஆறுதல் அளிக்கிறது. பாஜக ஒன்றிய அரசு எப்படி அரசியல் பகைவர்களை வேட்டையாடுகிறது என்பதை இதன் மூலம் பொதுமக்கள் அறிய முடியும். அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு அரசியல் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அரசியல் ரீதியாக செயல்படுகிறதே தவிர ஒரு இயல்பாக யதார்த்தமாக ஒரு தனித்தன்மையோடு இந்த அமைப்பு செயல்படவில்லை என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே இது உறுதி செய்யப்பட்டது தான், இது திரும்ப திரும்ப உறுதி செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கத்துறையை தவறான முறையில் பயன்படுத்தி, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் அரசியல் பழிவாங்குவதற்குரிய அமைப்பாக இந்த அமைப்பை பயன்படுத்தி வருவது என்பது இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாகிஸ்தானின் 9 தீவிரவாத முகாம்களை 22 நிமிடங்களில் அழித்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தனது உடலில் பாய்வது ரத்தமல்ல, கொதிக்கும் குங்குமம் என கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பீகானீர் மாவட்டத்தில் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பேசிய அவர், தனது மனம் குளிர்ந்திருந்தாலும் ரத்தம் கொதிப்பதாக தெரிவித்தார். தனது உடலில் ரத்தத்திற்கு பதிலாக கொதிக்கும் குங்குமம் பாய்வதாகவும் அவர் கூறினார். गरम सिंदूर बह रहा है। अब भारत ने 2 टूक साफ कर दिया है। हर आतंकी हमले की पाकिस्तान को भारी कीमत चुकानी पड़ेगी. பாகிஸ்தானுடன் இனிமேல் பேச்சுவார்த்தையோ வர்த்தகமோ கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், ஒருவேளை பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் என்றார். பாகிஸ்தானில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை 22 நிமிடங்களில் இந்திய படைகள் அழித்ததாகவும், முப்படைகளின் சக்கர வியூகத்தால் பாகிஸ்தான் மண்டியிட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் ரத்தம் கேமராவுக்கு முன்பாக மட்டும் கொதிப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, பாகிஸ்தானின் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்து பேசும்போது தனது ரத்தம் கொதிப்பதாகவும், தனது உடலில் ரத்தத்துக்கு பதிலாக கொதிக்கும் குங்குமம் பாய்வதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, போலியான உரைகளை பிரதமர் மோடி நிறுத்த வேண்டும் என விமர்சித்துள்ளார். இந்தியாவின் மாண்பை காப்பதில் மோடி சமரசம் செய்து கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடிக்கு 3 கேள்விகளை எழுப்பியுள்ளார். தீவிரவாதம் குறித்த பாகிஸ்தானின் அறிக்கையை ஏன் நம்பினீர்கள் என்றும், அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பணிந்து இந்திய நலன்களை தியாகம் செய்தது ஏன் என்றும், கேமராக்களுக்கு முன்பு மட்டும் உங்கள் ரத்தம் கொதிப்பது ஏன் என்றும் பிரதமர் மோடியிடம் ராகுல் காந்தி வினவியுள்ளார்.
துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சாமிநாதன், VG லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருப்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முரணானது என்று சட்ட வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு கவர்மெண்ட் அசெம்பிளி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க. வைஸ் சான்சலருடைய அப்பாயின்மெண்ட்டில் கவர்னருக்கு பவர் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கவர்னர் நீண்ட காலம் அதுக்கு அனுமதி கொடுப்பதோ மறுப்பதோ ஒன்றும் பண்ணலை. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா அனுமதி கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் வருஷக்கணக்காக எடுத்துகிட்ருக்கீங்க. அதனால் இந்த சட்டத்தை உள்பட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் பிரகாரம் கவர்னருக்கு பவர் இல்லை. நீங்கள் கவர்னருக்கு பவர் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும் போது, அந்த சட்டம் இருக்கும்போது எப்படி நம்ம ஸ்டே கொடுக்க முடியும்? கேரளா விஷயத்தில் கூட அந்த பிரச்சனை போகும்போது மிஸ்டர் KK வேணுகோபால் ஸ்டேட் ஆஃப் கேரளாவுக்கு அப்பியராக சொன்னார், திஸ் மேட்டர் இஸ் கவர்ட் பை கவர்னர் ரவிஸ் கேஸ்ன்னு சொன்னார். தேர்ஃபோர் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அனுமதி கொடுக்கலைன்னா, நான் அனுமதி மறுக்கலைன்னா கொடுத்ததாக கருதி அது சட்டமாகும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கவர்னர் இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் கவர்னருக்கு பவர் இல்லை. அந்த விஷயத்தில் ஒரு சட்டம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கூட அந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த நிலையில் எப்படி நம்ம ஸ்டே கொடுக்க முடியும்? அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு முரண்பாடாக இருக்காதா அப்படின்னு சொன்னாங்க. விடுமுறை கால அமர்வுன்றதே அவசர வழக்குகளை விசாரிக்கிறது தான். அவசர வழக்குகளை விசாரிக்காமல் ஒரு சட்டத்துக்கு தடை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் UGC ரூல் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே கவர்னர் தொடர்பான வழக்கில் இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் AG டைம் கேட்குறாரு, இந்த மூத்த வழக்கறிஞர் வில்சன் டைம் கேட்குறாரு, பதில் மனு தாக்கல் செய்யணுன்றாங்க. பதில் மனுக்கு இயல்பாக டைம் கொடுக்க வேண்டியது ஒரு நீதிமன்றத்தோட கடமை. அது ரிட் ரூல்ஸ்லேயே இருக்குது. இதையெல்லாம் மீறி நேற்றைய தினமே 4 மணிக்கு எடுத்து 6:30 மணிக்கு நாங்கள் உத்தரவு போடுவோம் அப்படின்னா, ஒரு அவசரமாக இதை விசாரிக்கிற போது மக்களுக்கு இது நீதி சரியாக வழங்கப்படுகிறதா என்ற சந்தேகம் என்பது ஏற்படும். ஃபோரம் ஷாப்பிங், நீதிபதியை தேர்வு செய்து வழக்கு தாக்கல் செய்வதை சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. இதற்கு முன்பான ஒரு வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள் மதுரையில் தாக்கல் செய்ய வேண்டிய வழக்கை சென்னையில் தாக்கல் செய்கிற போது அட்மிஷன்லேயே அதை நீங்கள் மதுரைக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரி எப்படி அதை நம்பர் பண்ணாங்க, நீதிபதியிலேயே அதை அனுமதிச்சாங்க அப்படின்ற கேள்வி இதில் வருது. இந்த வழக்கு நடந்த முறை என்பதே முறைகேடானது, அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, நீதித்துறையின் மாண்புகளை சீர்குலைக்கக்கூடியது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ராமதாஸ் அன்புமணி இடையே நடக்கும் பிரச்சினைக்கு பின்னால் பாஜக இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கூட்டணியில் பாமக தொடர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும், ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை. கூட்டணிக்கு அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர, யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்வதை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதை விமர்சிக்கும் தகுதி அதிமுகவுக்கு இல்லை என்றவர், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்துவிட்டு தற்போது கூட்டணி வைத்திருப்பவர்கள்தான் அதிமுகவினர் என கூறினார். ஒரு முறை புறக்கணித்தால் தொடர்ந்து புறக்கணிக்கணும்னு சட்டம் இருக்கா? அப்பயும் புறக்கணிக்கல. முதலமைச்சர் போல நிதி அமைச்சர் போறார். எந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சது இல்லை. நிதியமைச்சர் போவார். இந்த முறை அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சரையும் போகிறார். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் மத்திய அரசாங்கத்திட்ட சரண்டர் ஆனீங்க, நீங்க தான் வெள்ளக்கொடி பிடிச்சிங்க. இன்னைக்கு அவர் ஒரு போராளியாக இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள்லேயே மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிற ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார். நீங்க முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் சேர்த்துட்டீங்க. ஏன் சேர்த்தீங்க? கொடைக்கானலில் முதன்முறையாக நடைபெற்று வரும் கண்கவர் ராட்சத காற்றாடி திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.
மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோடை விழா நாளை மறுநாள் தொடங்கி 9 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் முதன்முறையாக ராட்சத காற்றாடி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. உலகளாவிய பயிற்சி பெற்றவர்கள் மூலம் மன்னவனூர் ஏரி பகுதியில் டிராகன், லில்லிஃபுட், ஜல்லிக்கட்டு காளை உள்ளிட்ட சுமார் 40 வகையான காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டன. இதமான சூழலில் காற்றாடி திருவிழாவை பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். எங்கள் கிளைமேட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இங்கே இந்த ஃபெஸ்டிவல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. இது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. கூலிங்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. காற்றாடி திருவிழாவை காண சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, இயற்கையை பாதுகாத்தல் உள்ளிட்ட கருத்துகளுடன் தொடங்கிய காற்றாடி திருவிழா மே 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக நடைபெற்று வரும் இந்த காற்றாடி திருவிழா சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது உள்நோக்கத்தோடு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளனர். இது திட்டமிட்ட ஏற்பாடு, முறையற்ற அரசியல் சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் விரோதமாக 2 பேர் திட்டமிட்டு சட்டவிரோதமான ஒரு தடையாணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அந்த வழக்கு அவசரமாக எடுத்துக்கொண்டு விசாரிக்க வேண்டிய வழக்கும் அல்ல. அந்த வழக்கை குறிப்பிட்ட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான் விசாரித்து கடைசி நாளில் அதற்கு தடை வழங்க வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு மேலே அதுவும் ஒலிபெருக்கை நிறுத்திவிட்டு நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வோம் என்று சட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். முழுமையாக இந்த நீதிபதிகளுடைய போக்கு என்பது கெட்ட எண்ணத்தோட மேலஃபைடி ஆக்ஷன் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்கும் அளவுக்கு உயர்நீதிமன்றம் அதிகாரம் பெற்றதா என்கிற கேள்வியையும் இது எழுப்புகிறது. இதையும் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்தக்கூடிய வகையிலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் ஒரு நீதித்துறையில் ஒரு கட்டுப்பாடற்ற முறையில் சில நீதிபதிகள் செயல்படுகிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் துணைவேந்தர் நியமனம் சம்பந்தமான அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதில் ரொம்ப அடாவடியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் பதிலளிப்பதற்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வேண்டும் என்று கேட்டு ஒரு நாள் அவகாசம் கூட தர முடியாது என்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ அவசரமான வழக்கல்ல. ஆகவே முழுக்க இது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீதிபதிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்று புரியாத புதிராக இருக்கிறது. அதை ஏற்று இப்பொழுது துணைவேந்தர்கள் நியமனம் செய்வதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது உண்மையிலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அந்த வழக்கு அங்கே இருக்கிற ஒரு சூழலில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியிருப்பது என்பது உள்நோக்கமுடையது. பச்சையாக தெரிவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீட்டின் காரணமாகத்தான் இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறது என்பது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.